ஸோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எக்ஸலண்ட்டான மார்னிங் செஷன்ல எல்லாரும் மீட் பண்றோம். இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற டாபிக் வந்து ஸ்கின் கேர்ல வந்து ஆர்டிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சீரம் அந்த ப்ராடக்ட் தான். இதனோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விட்டமின் சி பிளஸ் HA3 டெய்லி சீரம். ஓகேங்களா? நம்ம டெய்லி ஸ்கின் கேர்ல வந்து கண்டிப்பா நம்ம வந்து கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றோம். ஆனா அது கூட வந்து டெய்லி ஒரு சீரம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு போடும் பொழுது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் தென் இந்த விட்டமின் சி 2 சீரம் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? ஒன்னு வந்து கரெக்டிங் டிஃபைமிங் அக்கார்டிங் டு த ஏஜ், அப்புறம் விட்டமின் சி சீரம். இந்த விட்டமின் சி சீரம் வந்து இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 அண்ட் அபோவ் யார் வேணாலுமே அப்ளை பண்ணலாம். இந்த விட்டமின் சி சீரம்க்கு வந்து ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனி டைப் ஆஃப் ஸ்கின் வந்து கண்டிப்பா இந்த சீரமை யூஸ் பண்ணலாம். இதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் நியூட்ரிஷன் நம்மளோட ஆர்டிஸ்ட்ரி ப்ராடக்ட்ல நல்ல ஹையா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதும் ஆன்டி ஏஜிங் சீரமும் தான் இந்த விட்டமின் சி சீரம். ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது என்ன? நம்ம ஃபேஸ்ல வந்து சீக்கிரம் ஏஜான லுக் வர்றது, ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், அந்த சுருக்கங்கள் அதெல்லாம் இல்லாம நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கறதுல விட்டமின் சி சீரமும் இட் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். இன்னொன்னு வந்து டெய்லி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்கின்ல மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும். சரிங்களா? கிளென்சரோ, டோனரோ, மாய்ஸ்சரைசரோ டீப் இன்சைட் த ஸ்கின்ல கண்டிப்பா ஃபங்க்ஷன் ஆகாது. எபிடமிஸ் மேல இருக்கிற லேயர்ல மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும். பட் சீரம்ஸ் தான் வந்து டீப்பா போய் நம்மளுடைய என்ன சொல்லலாம், செகண்ட் லேயர் ஆஃப் த ஸ்கின் வரைக்கும் கம்ப்ளீட் ஒர்க் பண்ணக்கூடியது வந்து சீரம்ஸ். அதுல விட்டமின் சி சீரம் தான் பாக்குறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த விட்டமின் சி சீரம்ல வந்து 10% விட்டமின் சி ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் விட்டமின் சி எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டில்ல வந்து கீழே வந்து சீரம் இருக்கும், அந்த லிக்விட் மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்னொரு டாப் இருக்கும், அதுல வந்து டைரக்டா கான்சென்ட்ரேட்டடா விட்டமின் சியை கொடுக்குறாங்க பவுடர் ஃபார்மேட்ல. அதை வச்சு நம்ம வந்து க்ளோஸ் இதை ஒரு பம்ப் பண்ணும் பொழுது அந்த விட்டமின் சி பவுடர் வந்து இந்த லிக்விடோட மிக்ஸ் ஆகி ஷேக் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ நல்ல கான்சென்ட்ரேட்டடா விட்டமின் சி வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நியூட்ரலைட்ல விட்டமின் சி எதுல இருந்து எடுக்கிறாங்க? ட்ரிபிள் ப்ரொடெக்ட் இப்ப வந்திருக்கிறது வந்து ஆசிரோலா செரிங்கிற ஃப்ரூட். இன்னைக்கு வேர்ல்ட்ல ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆசிரோலா செரி அப்படிங்கிற அந்த ஃப்ரூட். ஸோ அதுல இருந்து தான் நம்மளுக்கு விட்டமின் சியை வந்து இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 10% ஆஃப் விட்டமின் சி ஸ்கின்னை வந்து யார் ஒருத்தர் நம்மளுக்கு வந்து ஸ்கின் எனக்கு பிரைட்டனா வேணும், நல்ல ஒரு மாதிரி பொலிவா என் ஃபேஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் விட்டமின் சி சீரம். ஸோ விட்டமின் சி சீரம் வந்து ஸ்கின்னை நல்ல பிரைட்டனா வச்சுக்கும். அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இதெல்லாம் வராமையும் நம்மளுக்கு வந்து பாதுகாத்து கொடுக்கும். வராமைன்னா அதுக்குன்னு ஏஜ் ஆகும் பொழுது சுத்தமா அப்படின்னு சொல்லல, நல்ல கண்ட்ரோல்ல கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது கிடைக்கும். இன்னொன்னு வந்து விட்டமின் சி கூட ஹைலரானிக் ஆசிட் HA+ HA3 அப்படிங்கிற ஒரு இது ஆட் பண்ணியிருக்காங்க. HA+3 ஹைலரானிக் ஆசிட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்மளுடைய ஸ்கின்ல ஒரு நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அது வந்து ஸ்கின்னை வந்து எப்படின்னா நல்ல ஈரத்தன்மைய வந்து ஹைட்ரேஷனை வந்து நல்லா அப்சார்ப் பண்ணி வச்சுக்க கூடியதுதான் அந்த ஹைலரானிக் ஆசிடுடைய ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கு, அந்த ஸ்பாஞ்ச் வந்து ட்ரையா இருக்கு, அதை தண்ணி தொட்டோம்னா என்னாகும்? ஈராயி ஒரு மாதிரி பிளம்பியா வரும். அந்த மாதிரி ஸ்கின்னை வந்து ஒரு நல்ல பிளம்பினஸ், நல்ல ஈரத்தன்மையை வந்து நல்லா என்ன பண்றது, என்ன சொல்லலாம், எப்படி ஸ்பாஞ்ச் ஈரத்தை தக்க வச்சுக்குதோ அந்த மாதிரி நம்ம ஸ்கின்ல ஹைட்ரேஷனை வந்து நல்லா வந்து டீப்பா ஹைட்ரேஷனை வச்சுக்க கூடியதுதான் ஹைலரானிக் ஆசிட். ஸோ அதையும் வந்து இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் நம்மளதுல வந்து ஏதாவது ஒரு விதமான ப்ரோட்டீன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இதுல வந்து பெப்டைட்ஸ் இருக்கு. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெப்டைட்ஸ் என்ன பண்ணுதுன்னா எகெயின்
நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் லைன்ஸ்ன்னு இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த இடத்துல லாஃபிங் லைன் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷன் லைன் வரும். ஒரு ஏஜ் ஆகும்போது யூ கேன் ஃபைன் கண்டிப்பா அந்த எக்ஸ்பிரஷன் லைன் இருக்கும். அடுத்தது நம்ம நெத்தி இருக்கு. நெத்தி எப்ப பாரு சுருக்குறோம் அல்லது கோபம் வந்தா ஒரு மாதிரி நெத்தியில ஃபைன் லைன்ஸ் இருக்கும். இது எல்லாமே எக்ஸ்பிரஷன் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதையும் வந்து தொடர்ந்து நம்ம விட்டமின் சி, நான் சொல்றது தொடர்ந்து டெய்லி கேர்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த எக்ஸ்பிரஷன் லைன், லாஃபிங் லைன், அடுத்தது ஃபோர்ஹெட்ல இருக்கிற லைன்ஸ், அதை எல்லாமே நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சர் வந்து நல்லா ரிச்சா வச்சுக்கிறதுக்கு இதுல வந்து எகெயின் சியா சீட்ஸ், நம்ம எல்லாருமே சியா சீட்ஸ் சாப்பிடுறோம் இல்லையா? ஏன்னா அதுல வந்து நல்ல குளிர்ச்சி இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒயிட் சியா சீட்ஸையும் வந்து இந்த விட்டமின் சில ஆட் பண்றதுனால தான் இதை அப்ளை பண்ணும்போது நல்ல வந்து ஸ்கின்ல வந்து ஏன் ஒரு பிரைட்டனிங், ஒரு நல்ல லுக் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எகெயின் இதுல இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர், ஈரத்தன்மை வந்து ஒரு லேண்ட் இருக்கு, அது ட்ரையா இருக்கிறதுக்கும் ஒரு லேண்ட் ஈரத்தோட இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளோட ஃபேஸ்ல வந்து நல்ல மாய்ஸ்சர் ரிச்சா வச்சுக்கிறதுக்கு வந்து இது சியா சீட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தென் இது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். இப்ப நம்ம வெளியில போறோம், அப்ப ஆட்டோமேட்டிக்கா நிறைய பொல்யூட்டன்ஸ் அதெல்லாமே நம்ம ஸ்கின் அஃபெக்ட் பண்ணும். அதுல இருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ஒர்க் பண்றதுக்கு வந்து எகெயின் இதுல வந்து ஜின்சங் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆசிரோலா செரி, அதுவும் வந்து என்ன பண்ணும்னா ஒரு ஷீல்டு மாதிரி என்விரான்மெண்டல் டேமேஜ்ல இருந்து நம்மளுடைய ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. ஆக மொத்தம் இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ல கிடைக்குது. பர்டிகுலரா நல்ல ஃபேஸ் பிரைட்டனா இருக்கும், ஃபைன் லைன்ஸ், எக்ஸ்பிரஷன் லைன்ஸ் குறைக்கும், அண்ட் தென் ஸ்கின்ல எப்பவுமே ஹைட்ரேஷனை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அடுத்தது ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட். இது எல்லாமே சேர்ந்தது தான் விட்டமின் சி சீரம். அதே மாதிரி நம்ம இது உள்ளார வந்து அந்த கொலாஜன்ங்கிறது டைட் ஆகணும். ஒரு ஏஜ் ஆகும்போது இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி தான் மேடம் கூட சொல்லுவாங்க இல்லையா, அந்த தறி நெய்யும் போது நல்லா எல்லாமே ஒட்டுக்கா இருக்கிறதுக்கும் கொஞ்சம் விரிசல் அடையறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன் வந்து நல்ல டைட்டன் ஆனாலே ஃபேஸ்ல வந்து அந்த ஏஜிங் எஃபெக்ட் இருக்காது. அதுக்கு வந்து விட்டமின் சி சீரம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தென் அபோவ் ஆல் நம்மளுடைய ப்ராடக்ட் ஸ்கின் நியூட்ரிஷன் ஆகட்டும், ஆர்டிஸ்ட்ரி ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வீகன் ப்ராடக்ட பிளான் பண்றாங்க, ரெண்டாவது வந்து குரூவல்டி ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, அனிமல்ஸ்ல இருந்து டிரைவ் பண்ண கூடாது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துடைய மைண்ட் செட் இருக்கு. அப்ப இந்த ப்ராடக்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா எகெயின் 100% வீகன் ப்ராடக்ட், குரூவல்டி ஃப்ரீ. எந்த விதமான சில காஸ்டியூம்ஸ்ல எல்லாமே பேரபன், சல்ஃபேட், சிலிகான்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு ஹார்ஷான கெமிக்கல்ஸோ இதெல்லாமே இல்லாதது தான் நம்மளுடைய விட்டமின் சி ப்ராடக்ட். இப்ப இன்டர்னலா இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னேன். எக்ஸ்டர்னலா என்ன இன்டர்னலா இந்த சென்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபைன் லைன்ஸ், எக்ஸ்பிரஷன் லைன், மாய்ஸ்சர் பேரியர், அதெல்லாம் இன்டர்னல் கொலாஜன் டைட்டன் ஆகிறது எல்லாமே இன்டர்னலா நடக்கக்கூடிய விஷயங்கள். எக்ஸ்டர்னல், இன்டர்னல் நல்லா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், எக்ஸ்டர்னல் நல்லா இருக்கும். அப்ப அது எப்படி நம்மளுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு அந்த ஸ்பாட்ஸ் இருக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் அல்லது ஏஜிங் ஸ்பாட்ஸ் இருக்கும். அதை வந்து ரெடியூஸ் பண்ணும். நான் ப்ராக்டிக்கலா ஃபீல் பண்ணது, எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிக்கும் பொழுது இதை யூஸ் பண்ணும் பொழுது கன்சிடரபிளா ரெடியூஸ் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டா நான் இதாச்சுன்னு சொல்ல, 100% நல்ல சேஞ்சஸ், அந்த கன்சிடரபிள் ரெடியூஸ் வந்து இருக்கு விட்டமின் சி அப்ளை பண்ணும்போது. அண்ட் தென் ஸ்கின்னுடைய டெக்ஸ்சர், டெக்ஸ்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் குழந்தைங்களோட ஸ்கின்னை நம்ம அப்படி நல்லா தொடுறோம் அப்படின்னா நல்ல சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும் இல்லையா? அப்ப நம்மளுக்கும் வந்து ஒரு ஏஜ் ஆக ஆக ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ரஃப் ஆக ஆரம்பிக்கும். ரஃப் இந்த சென்ஸ் அதுக்குன்னு கல்லு மாதிரி அப்படியெல்லாம் சொல்ல ரஃப்னஸ், பட் அந்த ஸ்மூத்னஸ் இருந்து அடுத்த ஸ்டேஜ் போகுது. அப்ப விட்டமின் சி அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து அதனுடைய டெக்ஸ்சர் வந்து நல்ல ஒரு மாதிரி ஸ்மூத்தா இருக்கும். அண்ட் தென் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பிளம்பிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து இந்த விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணும் பொழுது கிடைக்கும். பிளம்பிங் என்னன்னா எகெயின் ஒரு ஸ்பாஞ்ச் ட்ரையா இருக்கிறக்கும் அந்த ஸ்பாஞ்சே நல்ல ஈரத்தன்மையோட இருந்தா நல்லா அப்படி
ஒரு ஒண்ணு இல்ல, நம்ம பாத்திரம் விளக்குற அந்த இது இருக்கு இல்லையா, ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, அதை நீங்க பாருங்களேன், அது தண்ணி இல்லாம இருக்கிறக்கும் நம்ம டிஷ்ராப் தொட்டு பார்க்கும்போது அப்படியே பிளம்ப் ஆகி வருது. அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு ஒரு பிளம்பிங் எஃபெக்ட கொடுக்கறது வந்து விட்டமின் சி சீரம். இதுக்காக வந்து நிறைய வெளியில வந்து போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அது ஏதோ போய் அது இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்து ஸ்கின்னை பிளம்ப் பண்ண வைக்கிறதுங்கிறதெல்லாம் வெளியில நடக்குது. பட் அது என்னென்ன ப்ராசஸ்ன்னு தெரியல. பட் டஃபஸ்ட் ப்ராசஸ், நிறைய சிட்டிங் எல்லாம் போயிட்டே இருக்கணும். பட் அதெல்லாம் இல்லாம நம்ம ஸ்கின்ன அந்த பிளம்பிங் எஃபெக்ட கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விட்டமின் சி சீரம். சரிங்களா? ஸோ இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுடைய விட்டமின் சி சீரம்ல இருக்கு. இதை கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ஸ்கின் வந்து ஆர்டிஸ்ட்ரி செஷன்ல போகும்போது தான் சொன்னாங்க, லிசன் டு யுவர் ஸ்கின். அந்த ஸ்கின் சொல்ல வருது, எனக்கு கொஞ்சம் ஈரத்தன்மையை கொடு, என்னுடைய டெக்ஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணுது, பண்ணு, என்னோட ஸ்கின் ரஃப் ஆயிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுன்னு சொல்லுது. பட் நம்ம லிசன் பண்றது கம்மி. இப்ப லிசன் பண்ண ஆரம்பிச்சு டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன்ல 2 times விட்டமின் சி சீரம் போட்டால் அதனோட எஃபெக்டே தனி. சரிங்களா? எகெயின் அந்த இது சீரம் வந்து இட் இஸ் டிசைன் ஃபார் 30 days. அப்ப கொஞ்ச நாள் ஆகும்போது கலர் வந்து கொஞ்சம் லைட்டா மாற ஆரம்பிக்கும். அப்ப என்னன்னா அந்த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் விட்டமின் சி சீரம் போறது இல்ல. பட் பெட்டர் 2 டைம் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்கிட்டு போடாமையே வச்சிருந்தோம்னா விட்டமின் சி உடைய அந்த எஃபெக்டிவ்னஸ் கம்மி ஆகும். அப்ப வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா 2 times போட்டா சரி ரிசல்ட்ஸ் இருக்கும். அதுவும் விட்டமின் சி சீரம் ஃப்ரெஷ்ஷா போடுறோம்னு வைங்களேன், அந்த ஒரு 1 week 10 daysல கன்சிடரபிளா நல்ல சேஞ்ச் கிடைக்கும். ஸ்கின்னோட க்ளோவே டெக்ஸ்டரே போட்டோம்னா கண்டிப்பா எதிரில் இருக்கிறவங்க என்னங்க உங்க ஃபேஸ் இவ்வளவு பிரைட் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா அந்த கமெண்ட்ஸை வந்து நம்ம கேட்கலாம். அந்த அளவு சூப்பரான ப்ராடக்ட். கண்டிப்பா இங்க இருக்கிற அத்தனை பேரும் நம்மளுடைய டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன்ல விட்டமின் சி ஆட் பண்றது பர்த் இட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ்.